நம்ம என்ன விளையாட போறோம்னா கலர் ஆர் டை கேம். ஸோ இது வந்து கலர் அடிச்சு இந்த வீடியோவை நம்ம பார்த்துடலாமா அண்ட் வித் மை ஸ்வீட் பிரதர். கேம் பிளேக்குள்ளே போயிடலாமா? வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அது ரெட் பெயிண்ட் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக லெஃப்டில் போகணும், ரைட்டில் போகணும்னு சொல்கிறது கட்டியும் இந்த பாட்டியை வந்துட்டான். என் சோழியை முடிக்க ட்ரை பண்ணுறான். ஓடிடுவோம் நம்ம வருது சேஃப் ஜோனுக்கே. அதாவது பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ ஒரு நூபுனா நான் சேஃப் ஜோன் ஒழிஞ்சுப்போம். ஏன்னா வந்து என் தம்பியும் இங்கே ஒளிந்து கொண்டு இருக்கிறான். அதால் நம்ம வந்து இங்கே ஒளிந்துக்கலாம். அங்கே ஒருத்தவர் ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கான். அவனை பீப்பிடிய என்னையே துரத்திக்கிட்டு இருக்கான். சரி வந்துட்டேன் கைஸ் அப்படியே ஆப்போசிட்டில் போயிடலாம். வந்துட்டேன். இவன் வேற வந்துக்கிட்டே இருப்பான் போல இருக்கு. அங்கே பேர் ஒருத்தன் போகிறான். அங்கே போகிறான் பாரு. எங்கடா ரெட் பெயிண்ட் இருக்கு? இங்கே ப்ளூ பர்பிள் பெயிண்ட்டு. ஐயா இங்கே எதுக்கும் வந்து தெரியல. அந்த மண்டையாங்க இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். சரி போடா என்னடா இவன் ஸ்கூலில் இருக்கணும். சரி இங்கே ஒழிச்சுக்கிட்டேன். ஏன்னா இவன் வந்து கலருக்குள்ள நம்ம ஒழிச்சுக்கிட்டேன். நம்ம கலர் உள்ள ஒழிஞ்சுப்போம். இவன் வந்து ஒன்று வாங்க நம்ம இப்போ வந்து போவோம். நம்மளுக்கே எங்கே போகணும்னு தெரியாது, ஆனால் போவோம். ஓகே, அப்புறம் ரெட் டோர் பார்த்துட்டேன். ரெட் டோரில் போயிட்டு பெயிண்ட் அடிச்சு ஓப்பன் பண்ணோடனே ஸ்க்ரூ டிரைவர் கிடச்சிச்சு. இந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு போய் வெண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா வெண்ட்டுக்குள்ளே வந்து ஒரு சின்ன ஓபி மாரி கொடுத்துருந்தாங்க. இந்த ப்ரெஷ்ஷில் குதிக்கணுமா? நேடா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குதிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதை பார்த்து கீழே விட்டேன். ஒரே அசிங்கமாக போச்சுக்குமாரு. சரி மறுபடியும் குதிப்போம். வாங்க குதிப்போம். ஓகே குதிப்போம். எங்கடா இருக்க? எடுத்துட்டு இருக்கியா? ஓகே, அப்போ இப்போ வந்து நீ வெட்டுக்குள்ள வரணுமோ? ஓகே, நானும் வந்து வந்துட்டேன். நான் வந்து முடிச்சிட்டேன். சாரி கைஸ், நான் வந்து ஆரஞ்சு பெயிண்ட் அதை எடுத்துட்டேன். ஸோ நான் வந்து ஆரஞ்சு பெயிண்ட் ஒரு பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கன்னே தெரியல, மறந்து போயிடுச்சு. அப்புறம் யோசித்தேன், ஒரு வேளை ரெட் டோருக்கு பின்னாடி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரெட் டோருக்கு மாட்டக்கூடாது கைஸ். 13 ப்ரெஷ்ஷை எடுத்துட்டு இவங்கிட்ட மாட்டினா பிரச்சனை. ஆனால் கலர் எடுக்கும் போதே மாட்டிக்கிட்டிங்கன்னா அது வந்து பிரச்சனையாயிடும். அதால் பார்த்தீங்கன்னா தோல்வியும் தாண்டி நம்ம போய் வின்னாகிறது தான் மேட்ரு. வாங்க வின்னாயிடும் அப்படின்னு நான் பெருமையாக சொல்லுவேன். ஆனால் எனக்கு வந்து பயமாக தான் இருக்குது கைஸ். எங்கே மறுபடியும் போய் அசிங்கமாக தோற்றுருவோமா அப்படின்னு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஓட ஆரம்பிச்சிட்டேன். ஓடிட்டு போயிட்டு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து ஓப்பன் பண்ணி விட்டேன். ஓப்பன் பண்ணிவிட்டு அகைன் இதே ஓபிக்கு வந்துட்டேன். ஓகே கைஸ், இந்த இடத்த நான் கட் பண்ணியிருக்கலாம், பட் ஓகே வேணாம் அப்படின்னு விட்டுட்டேன். ஏன்னா வந்து நம்ம ரீட்ரை கொடுத்துருக்கோம்ல, சேம் ப்ராசஸ் தான். கட் பண்ணியிருக்கணும், மறந்துட்டேன். சாரி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அப்படி ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஆரஞ்சு போயிட்டு எடுத்துக்கோங்க. இந்த வாட்டி நம்ம எப்படியா தான் அவங்ககிட்ட இருந்து டிங்கி கொடுத்து தப்பிச்சிடணும். இருங்க அதை ட்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்படியே ஒரு ஓட்டத்தை கொடுத்தோம். அப்படியே ஓடுனா ஆரஞ்சு பெயிண்ட்டை பார்த்துட்டேன். ஆரஞ்சு பெயிண்ட்டை உடச்சி ஓடினா எவ்வளோ பெயிண்ட் கொடுத்தாங்க? எவ்வளோ பெயிண்டா? இந்த
பெயிண்ட்டை வேறு நான் பார்த்து ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லோ டோர் பார்த்தேன். இப்போ எனக்கு எங்கன்னு தெரில. ரெட் டோர் சைடில் தான் நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக தெரில. தம்பி சார் ரொம்ப உருட்டுறேன். இந்த கேம் நிறைய தடவை விளையாட்டோம். எனக்கு சில இடம் தெரியும், ஆனால் பல இடம் தெரியாது. நிஜமாவே எனக்கு பிங்க் டோர் எங்கன்னு தெரியாது, ப்ளூ டோர் எங்கன்னு தெரியாது. இன்னொரு டோர் ஒரு கலர் இருக்குமே, அதடா பர்பிள் டோர் சத்தியமாக சொல்லுவாங்க. 3 கலர் தெரியாது, எல்லோருமே தெரியாது. எனக்கு என்ன ரெட்டு சைடில் தெரியும். ஆனால் நான் ரொம்ப தூரம் போயிட்டுன்னா எனக்கு ரெட் டோர் தேடவே ரொம்ப டைம் எடுத்துப்பேன். ஆனால் என் தம்பி பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துடுவான். ஏன்னா நிறைய தடவை ஆடிட்டோம், எல்லா பிளேஸும் தெரியும்னு சொல்லுவான். ஆடா பாவி, பேசிகிட்டு இருக்கும்போதே எனக்கு கீழே தள்ளி விட்டானுங்க. தலை நீ எங்கே இருக்க? நான் ஸ்க்ரூ டிரைவர். ஓகே, செத்து போயிட்டியோ? ஓகே, அவர் வந்து செத்து போயிட்டாரா? நம்ம என்ன பண்ணுவோம், இங்கேன்னு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போட் ட்ரை பண்ணலாம். நான் ஆக்சுவலாக கேமில் கொஞ்சம் வால்யூம் ஏற்றி தான் நான் விளையாண்டுட்ருக்கேன். வால்யூம் சவுண்ட் கொஞ்சம் கேட்டுச்சுன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே வாங்க இப்போ விளையாடுவோம். போயிட்டே இருக்கணும். கண்டபடி வேறு ரூட்டை போட்டு வச்சுருக்கானுங்க. இது வரையே ஏறி இந்த ரூட்டுக்கு அப்படிக்கா போகிறது கட்டியுமே டைம் ஆகிடும் போல். சரி ஏதோ ஒன்று வாங்க கிளம்பலான்னு சொல்லி கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். மறுபடியும் இந்த வழியிலேருந்து இங்கே ஒரு குதி, இங்கேருந்து ஒரு குதி. நான் சாகக்கூடாதுன்னு சொன்னேன், நானே செத்து போயிட்டேன். கொஞ்சம் அவமானமாக இருந்தாலும் கொஞ்சம் அப்படின்னு சொல்கிறதுக்காட்டி நான் கீழே விட்டேன். ஓகே கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்த தாண்டி வந்துட்டு அப்புறம் க்ரீன் பெயிண்ட்டும் ஒரு பெயிண்ட் ப்ரஷும் கொடுத்தாங்க. இப்போ க்ரீன் பெயிண்ட் ஒரு கண்டுபிடிக்கணும். எனக்கு வந்து சுற்றி சுற்றி போய் ஒரு இடத்துல முட்டிக்கிட்டால் தான் தெரியும் க்ரீன் பெயிண்ட் டோர் எங்கன்னு. சரி வாங்க இப்போ நம்ம வந்து க்ரீன் பெயிண்ட் டோர் கொடுப்போம். அவர் வந்து இப்போது வாய்ஸ் வந்து கொடுக்க மாட்டானா, ஸோ என் வாய்ஸ் தான் வரும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அது கொஞ்சம் அப்படி இருந்தாலும் நீங்கள் பார்ப்பீங்க, தெரியும் உங்கள் மனசுலாம் நல்ல மனசு தான். சரி பாருங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள். சரி இப்போ வந்து இங்கே ஒரு பெயிண்ட் ப்ரஷ் கிடைக்கும், நான் அதை தான் எடுக்க வந்தேன். ஏன்னா 13 ப்ரெஷ் வேணுமாங்க, அப்போ தான் ஒரு டோர் ஓப்பன் பண்ண முடியுமா. ஸோ அதுக்காக தான் 13 ப்ரெஷ்ஷு வந்து தேடிக்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்களா 6/13. இந்த டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 13 ப்ரெஷ்ஷு வேணும். அதுக்காக தான் நம்ம வந்து எல்லா கலரையும் தேடி போய் டோரில் பெயிண்ட்டு ஊற்றி கண்டுபிடிக்கிறோம். ஓகே, கொஞ்சம் கொஞ்சம் சுற்றிக்கிட்டே இருந்தப்போ க்ரீன் டோர், ஸோ அப்படியே க்ரீன் டோர் வந்தாச்சு. இங்கே ஒரு பெயிண்ட்டு ப்ரஷ்ஷும் அப்புறம் டீல் கலர் அது கிடச்சிருக்கு. சரி இப்போ நம்ம டீல் எடுத்துக்கிட்டு கிளம்பலாம். அப்படியே போயிட்டே இருந்தோம். மறுபடியும் வந்து எனக்கு வந்து டீல் கலர் எங்கே யூஸ் பண்ணணுன்றது கொஞ்சம் லைட்டாக வந்துட்டேன். அப்புறம் இப்போ ஞாபகம் வருது வெண்ட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னு. அப்புறம் பார்த்தா நம்ம ஸ்டார்டிங்கில் அந்த வெண்ட்டை பார்த்தேன். எனக்கு இப்போ அந்த வெண்ட்டு எங்கன்னு எனக்கே தெரியல. சரி அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்போம், அப்படியே வெண்ட்டை பார்த்துருவோம்னு சொல்லிட்டு நான் சுற்றிக்கிட்டே இருந்தேன். பார்த்தா மறுபடியும் இதே இடத்துக்கு வந்துட்டு இருந்தேன். ஏன்னா எவ்வளோ சுற்றினா நான் இதே இடத்துக்கு என்ன பண்ணுறது. சரி ஓகே வாங்க, நம்ம எப்பவுமே வந்து வாழ்க்கையில் விதிகள் எல்லாத்தையும் தாண்டி தான் போகணும். ஓகே, நான் மறுபடியும் வந்து வெண்ட்டு சைடு வந்த மாதிரியே இருக்கா, நான் வரல. ஓகே, அந்த மான்ஸ்டர் அங்கே இருந்தான், நான் அவனை பார்த்துட்டேன். அந்த சைடு தான் வெண்ட் இருக்குமோ தெரியல. சரி இருங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட தான் இருக்கீங்களா என்ன? ஆனால் டீல் கலர் எங்கே டீல் எங்கே இருக்குது தெரியல. ஃபைனலாக வெண்ட்டு கண்டுபிடிச்சிட்டுங்க. இப்போ வெண்ட்டுக்குள்ளே போயிட்டு வெண்ட்டுக்குள்ளே தானே டீல் கலர் யூஸ் பண்ணணும். அப்புறம் வெண்ட்டுக்குள்ளே தானே யூஸ் பண்ணணும் டீல் கலரு. வெண்ட்டில் தானே யூஸ் பண்ணணும். லைட்டாக மாற்றிட்டேன், ஏன்னா எல்லோ டோர்லேயும் ஒன்று பண்ணுவோம்ல, கன்ஃபியூஸ் ஆகுது. ஓகே கைஸ், புரிஞ்சிச்சு. டீல் வந்து வெண்ட்டில் தான் யூஸ் பண்ணணும். அதுவும் டீல் பெயிண்ட் இருக்கு. ஓகே பார்த்துட்டேன். வாங்க போவோம். அப்படியே டீல் கலரை போயிட்டு உடச்சி இது கூட பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு அது பேர் என்ன ஏதோ ஒன்று இருந்துச்சு. இதை எடுத்துக்கிட்டு நம்ம க்ரீன் டோர் போகணும். ஆனால் பிரச்சனையே க்ரீன் டோர் போகிறதுக்கு தான். ஏன்னா நம்மக்கிட்ட கலரே இருக்காது. கலரே இல்லாமல் அவன் கையிலையும் மாட்டாமல் போகணும். நல்லா இங்கே ஒரு பெயிண்ட் ப்ரஷ் அது வந்துட்டோம். இங்கே ஒரு பெயிண்ட் ப்ரஷ் இருந்தது, அதை ஆட்டையை போட்டுட்டு வெற்றிக்கிட்ட போது பார்த்து
இருப்போம். கைஸ் நம்ம இந்த பெயிண்ட் ப்ரஷ்க்கு இந்த சைடுக்காக போகும்போது தானே க்ரீன் டோர் பார்த்தோம். இப்போ ஞாபகம் இருக்கு எனக்கு. இப்படிக்கா போகணும், இப்படிக்கா இதை போட்டோடனே எனக்கு வந்து ப்ளூ டோர் இருந்துச்சு. ப்ளூ பெயிண்ட் கிடச்சிச்சு. ப்ளூ பெயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த நான் ஒன்று பண்ணுறேன். பத்திரமா வந்து எல்லோ டோர் கிட்ட போகணும். ஆனால் வழியே எனக்கு எல்லோ டோர் வழியே தெரியாது. ஓகே, அப்படியே என் தம்பி ஃபாலோ பண்ணுவோம். எனக்கு தெரியல, ஆமாம் போவான், நான் நம்புகிறேன். நம்பி ஃபாலோ பண்ணுவோம். ஐயோ, இந்த மான்ஸ்டர் வந்து பார்த்துட்டேன். வரது கட்டியும் சொல்கிறது கட்டியும் லேசரில் போகுது. கீழே உள்ள விட்டாலுமே பத்திரமா போகணும். ஓகே, இந்த பெயிண்ட் மிஷினில் தான் நடக்க முடியுது. ஏன்னா இப்படி எனக்கு டார்ச்சர் பண்ணுறீங்க? ஆல்ரெடி இந்த கேம் ஆடி டிப்ரெஷனில் இருக்கேன். இவருக்கு வேறு இன்னும் மேலும் மேலும் டிப்ரெஷன் படுத்துகிற மாதிரியே ஃபீல் பண்ணி வைக்கிறானுங்க. இருங்கடா குதிக்கிறேன் வெயிட் பண்ணுறேன். வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஏப்பா முடியல கைஸ், கலங்க வைக்கிறானுங்க. ஐயோ, பர்பிள் டோரு. அந்த டோர் வழியே எனக்கு தெரியாது. சரி வாங்க, ஒரு பேர் நம்ம கடமை என்ன, நம்ம தம்பியை ஃபாலோ பண்ணுவோம். நம்ம ஒளிஞ்சிக்கிறது ரொம்ப பெரிய மேட்டர் கைஸ். இவன் வேற ஏன்டா வேற ஏதாவது இடம் இந்த போய் அங்கே போய் தேடுறா. என்கிட்ட இல்லைடா எதுவுமே. சும்மா இங்கேயே வருவான் போல. போயிட்டான் அதான் வாய்ப்பு ஓடிடு. இந்த சைடாக தான் என் தம்பி போனான். வந்துட்டேன். போறாயா நினச்சேன் இந்த வழியாக தானே. ஏன்னா அந்த டோர் 6/2 பிங்க் இல்லை தம்பி, பர்பிள், நாட் பிங்க், பர்பிள் டோர் எங்கே இருக்குது? ஓகே, கூட்டிகிட்டு போகிறான்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் இந்த வழியாக வா, இந்த வழி தான் நினைக்கிறேன்.
இவங்க வேறு ஒழிச்சிட்ருக்காங்க. அவன் காணோனா என்ன பர்பிள் டோர் பிங்க்கு தாங்க கிடைக்குது. பர்பிளை காணுமே. பர்பிள் டோரே எங்கே போயிட்ட நீ, எங்கே போயிட்ட நீ, எங்கே போயிட்ட நீ? இந்த டோருக்கு ஏன்டா கூப்பிட்டு வர? பர்பிள் தெரியாதா எங்கன்னு? ஓ டோருக்கு கைஸ் பர்பிள். ஓடுறேன். இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். மேலே ஓடு. அதோ பாருங்க என் தம்பி ஃபைனலாக அவன் எல்லாத்தையும் எடுத்து முடிச்சிட்டான். கையில் ஒயிட் பெயிண்ட் தானே அவன் சொல்ல, ஒயிட் பெயிண்ட் வச்சுருக்கான். நம்ம வந்து இப்போ தான் பர்பிள் டோரில் போய்ட்டு பிளாங்கே வைக்கணும். பிளாங்க் ஃபைனலாக வச்சுட்டேன். நீ வேறு குதிச்சு உடச்சிடாத. ஓகே வந்துட்டேன். ஹேமர் கைஸ் கீழே குதிக்கலாமா? குதிச்சிட்டேன். ஐயோ எங்கிட்ட கலர் இல்லை. டப்புன்னு இப்போ ரெட் டோருக்கு போகணும். ரெட் டோர் வந்து ஈஸி தான் நினைக்கிறேன். சும்மா சுற்றிக்கிட்டே இருந்தால் கிடச்சிடும் தான். இருந்தாலும் வந்துட்டேன். ஆனால் ஈஸியாகவே இந்த சைடு தான் ரெட் டோர் இருக்குது. பக்கத்துலேயே ரெட் டோர் தான். ஓடுறோம் வந்துடுறோம். வந்துட்டேன். ஓட பிங்க் டோர். பிங்க்கு கலர். வந்துட்டேன். எப்படிக்கா போகணும்? ஸ்ட்ரெயிட் ரைட். ஓகே பிங்க் டோர் ஓப்பன் பண்ணி பிங்க் கலரை ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த கீ எங்கே யூஸ் பண்ணணும்? எல்லோ டோரோ? ஐயோ அப்போ எங்கிட்ட 11 ப்ரெஷ் தானே இருக்குது. எங்கேயோ ஒரு ப்ரெஷ்ஷை மிஸ் பண்ணுறனோ? முடிச்சு விட்டீங்க போங்க. சரி ஓகே விடுங்க. நம்ம கீ யூஸ் பண்ணிட்டு பிறகு கூட நம்ம டோரை கண்டுபிடிச்சிக்கலாம். பிரச்சனை இல்லை. முதல்ல நம்ம வந்து எல்லோ டோர் கிட்ட போகணும். அது வந்து கஷ்டம். முதல்ல எப்படிக்கா போட போகிறோம். நான் சரி விடுவானே. நான் அதுக்காக தான் இங்கே உட்காந்துட்டு இருந்தேன். ரெட் டோர் ஓடிடும். போனாங்க. இந்த நேரத்தில் மரண பயத்தை காமிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. அகைன் இதே பஸ்ஸில் எத்தனை தடவை இந்த பஸ்ஸில் பண்ணுறது? சரி ஓகே வாங்க பஸ்ஸில் பண்ணுவோம் கைஸ். ஆனால் இதுக்குள்ளே ஓப்பன் பண்ணால் நம்மக்கிட்ட 12 ப்ரெஷ் தான் இருக்கும். அப்போ எங்கேயோ ஒரு ப்ரெஷ்ஷை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அன்றைக்கி அடுத்த வேலை போய் தேடணுமா? இவன் வேறு காண்டு ஏற்றுவானே. ஆனால் இப்போ வந்து நீங்கள் செத்து போயிட்டா பிரச்சனை. ஏன்னா நீங்கள் கலரில் இருக்கிற எல்லா ப்ரெஷ்ஷும் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இருக்கிற இடத்துலையே ப்ரெஷ் தேடணும்னா நீங்கள் சும்மா ஒரு கலரை வச்சுக்கிட்டு நீங்கள் மட்டும் ப்ரெஷ் தேடலாம். அது பிரச்சனை கிடையாது. பட் நான் அந்த ப்ரெஷ்ஷை தேடலாம் காமிச்சு அவங்களுக்கு போர் அடிச்சிடும். அதனால் என்ன பண்ணுறேன்னா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சரி ஃபஸ்ட்டு நம்ம போய்ட்டு இந்த கீயை யூஸ் பண்ணிட்டு வரலாம். வாங்க கீயை போடலாம். அதுக்கு முதல்ல இந்த வழியாக போய்க்கலாம். அப்புறம் இந்த வழியாக குதிச்சுக்கலாம். நான் என்னமோ வந்து பைத்தியம் மாதிரி பேசிகிட்ருக்கேன். அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படியேன்னு சொல்கிறதுக்காட்டே நான் கீழே குதித்து விட்டேன். ஒரு வழியாக மேலே வந்துட்டேன். இப்போது நம்ம கீயை யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ண பிறகு பார்த்தீங்களா மொத்தமாகவே கையில் 12 ப்ரெஷ் தான் இருக்குது. இதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம எண்டிங் தானே போடணும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயோ ஒரு ப்ரெஷ்ஷை மிஸ் பண்ணுறோம். நான் என்ன பண்ணுறேன், அந்த ப்ரெஷ் இங்கே தான் இன்னொரு ப்ரெஷ் இருக்குது. நான் அந்த ப்ரெஷ் வந்து எடுத்துட்டேன். அதை எடுத்தும் போது நான் சேர்த்துட்டேன். வீட்டில் இருக்கேன். கம்மாளமாக தான் இருக்குது. வேண்டிய தான் சேர்த்தேன். ஏன்னா வந்து இப்போ ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம அதை 13/13 ஸோ இப்போ நம்ம அந்த டோர் வழியாக போயிட்டோம்னா இந்த கேமோட எஸ்கேப் முடிஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம டக்குன்னு அங்கே போகிறோம். அந்த டோரை வந்து கண்டுபிடிக்கணும். அந்த கண்டுபிடிக்கிறது ஈஸியில் கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் நம்ம ஒரு ப்ரோ பிளேயர் என்பதால் நம்ம போய் கண்டுபிடிப்போம். ஐ திங்க் இந்த வழியாக தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இருங்க அப்படியே போயிட்டே இருப்போம். என்ன சுற்றி வெட்டிக்கிட்டே வந்து ஓகேவா கைஸ், நம்ம வந்து ப்ளூ டோருக்கு இந்த வழியாக போனால் க்ரீன் டோர்
சேஃபாக நம்ம வந்து சேஃப் பிளேஸ்க்கு போகணும். அதாவது ரொம்ப சேஃபாக போய் சேஃப் பிளேஸ்க்கு போகணும். சரி வாங்க போய் எஸ்கேப் முடிப்போம். முடியல கைஸ், இந்த கேம் வந்து விளையாண்டுறது எனக்கு ரொம்ப காண்டாயிடுச்சு. ஏன்டா அப்படி கேட்டிங்கன்னா எத்தனை தடவை கணக்கே இல்லாமல் செத்து போயிட்டேன். செம்ம காண்டாயிடுச்சு. இப்போ எப்படியாவது அந்த மண்டைங்கிட்ட மாட்டாமல் போகணுன்னு பார்த்தா என் தம்பி இப்படிக்கா போயிட்டான். சரி அவனே மறுபடியும் பின்தொடரலாம்னு நினச்சேன். ஏன்னா அவனுக்கு வந்து இந்த ரூட்லாம் தள்ளுபடி ஆஃபரில் இந்த இடம் கிடைக்கும். இந்த இடத்தோட விலை 1,00,000 ரூபாய். உங்களுக்கும் வேணும்னா வாங்கிக்கோங்க. ஆனால் இங்கே ஒரு ஸ்டிக்மேன் இருப்பான், அவன் உங்கள் மண்டையை உடைச்சானா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. சரி ஓகேங்க. ஸோ ஃபைனலாக வந்து இந்த இடம் வந்து நீங்கள் எஸ்கேப் பண்ண ஓப்பன் ஆகிட்ட பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட் பெயிண்ட் ஊற்றிட்டீங்கன்னா நீங்கள் கேமை முடித்து விட்டீங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ரோட்டில் போகணும் இல்லையா? சரி வாங்க. ஆமாம் நாங்கள் இதை 4 ஓகே கைஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அரசன் கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கமெண்ட்டில் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட லிங்க் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோலாம் உங்களுக்கும் வந்து இன்ஸ்டாகிராமில் நம்ம வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் அதையும் பாருங்கள். அண்ட் இதை வந்து கிளிக் பண்ணி ஆல் போட்டிங்கன்னா நம்ம தினமும் வீடியோஸ் போட போகிறோம். அதாவது தினமும்னு சொல்ல முடியாது, மேக்ஸிமம் வீடியோஸ் போட போகிறோம். அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே பாய். ஓகே, அவர் வந்து பாய் சொல்ல மாட்டாராம். அவர் வந்து வெக்கத்தின் மன்னன் தமிழரசன் கண்ணன். சரி ஓகே, பாய் பாய்.